இதுவும் பன்னீர் தான் ஆனால் இந்த பன்னீர் ரியல் கிடையாது, ஃபேக். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதை ரியல் பண்ணிடணும், இதை ஃபேக் பண்ணிடணும். நான் ஏன் சொல்கிறேங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ரியல் பன்னீருங்கிறது பார்த்தீங்கன்னா மில்க் மெயின் இன்க்ரீடியன்ஸாக வச்சு செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். இதை மோஸ்ட் ஆஃப் த ஜிம் கோயர் இவங்கெல்லாம் இதை ப்ரிப்பேர் பண்ணி அவங்களோட ரெசிபி ஸ்டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை எடுக்கிறது வழக்கம். ஆனால் இந்த ஃபேக் பன்னீருங்கிறது நான் எதை மென்ஷன் பண்ணுறேன்னா இந்த அனலாக் பன்னீர். பார்க்கறதுக்கு பன்னீர் மாதிரி தான் இருக்கும், பட் இதில் இருக்கிற மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பாம் ஆயிலும் மில்க் சாலிட்ஸும் தான். ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் இந்த அனலாக் பன்னீரை யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இதோட ரேட் ப்ரைஸ் 1 kg 210 ரூபா தான் வரும். இதுவே ரியல் பன்னீர் போனீங்கன்னா 450 ரூபா வரும். ஒரு சேவிங் ஸ்ட்ராட்டஜிக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பன்னீர் ரைஸ், பன்னீர் டிக்கா வெளியில் வாங்கி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். பட் ஆக்சுவலாக இது மாதிரி ஃபுட் ப்ராடக்ட்க்கு வீடியோ போகணும்னா நம்ம நிறையா போடலாம். ஆனால் மக்களாகி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நிமிஷம் டைம் எடுத்துகிட்டு அந்த பேக் பின்னாடி இருக்கிற நியூட்ரிஷன் ஃபேக்டை செக் பண்ணிவிட்டு சாப்பிட பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ற விஷயம் சாப்பிடத்தக்கதாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை சாப்பிடுங்க.